நண்பர்களே, கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் பெர்ஃபெக்ஷன் விரும்பும் மனிதர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. மிஸ்டேக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஓவர் திங்கிங் தான் உங்களோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம். அடுத்த மாதம் மே 2026 எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் ஆரம்பத்திலேயே டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸ்மால் விஷயத்துக்கே நீங்கள் பெரிதாக யோசிப்பீங்க. அதனால் மன அழுத்தம் அதிகமாகும். ஆனால் இது டெம்ப்ரரி ஃபேஸ் தான். ஒரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது. மே நடுவில் உங்கள் லைஃப் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் எடுத்த ஒரு ஸ்மால் டெசிஷன் உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸாக அமைய போகுது. காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிங்கிளாக இருந்தால் ஸ்லோவான ஸ்டெடியான லவ் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். கம்யூனிகேஷன் தாங்க கீ. ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா இஷ்யூவும் சால்வ் ஆகிடும். பணம் மற்றும் வேலை 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் ஹார்ட் ஒர்க்குக்கு தாங்க ரிசல்ட் கிடைக்கும். சும்மா உட்காந்துருந்தா ரிசல்ட் கிடைக்காது. ஜாப், பிஸ்னஸ் ஸ்டெடி க்ரோத் இருக்கும். நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டீட்டெயில் செக் பண்ணாமல் டெசிஷன் எடுங்க. அதாவது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் டெசிஷன் எடுங்க. உறவு மற்றும் நண்பர்கள், நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுவீங்க. அதனால் சிலர் உங்களோட கோல்டாக நினைக்கலாம். இந்த மாதம் கொஞ்சம் சாஃப்டாக பிஹேவ் பண்ணுங்கள். அகத்தியர் ஓலைச்சுவடி ரகசியம் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்க தவறுகளை சரி செய்ய இந்த உலகத்தில் பிறந்தவங்க. அதனால தான் பர்ஃபெக்ஷனை தேடி போவாங்க. அதிலேயே ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவாங்க. ஆனால் உங்கள் முயற்சி ஒரு நாள் பெரிய சக்ஸஸில் போய் முடியும். இதில் ஒரு முக்கிய செய்தி என்னென்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக வேண்டிய அவசியம் இல்லை. ரிலாக்ஸாக கற்றுக்கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு பீஸ், மன அமைதியை தேடித்தரும். இந்த மே 2026 முடிவில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போது. மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் காத்திருக்கிறது. கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் ரிசல்ட் லவுடராக வரும். இந்த வீடியோ கன்னி ராசிக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.